श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकं 92. क्षणं सरोजे क्षणपादुके यः कृतादरः किं कुरुते भवत्याः अकिञ्चनस्यापि भवन्ति शीघ्रं भ्रूकिङ्करास्तस्य पुरन्दराद्याः. பதபதார்த்தம் சரோஜ தாமரை பூ போன்ற ஈக்ஷண திருக்கண்களை உடைய பெருமாளுடைய பாதுகே திருப்பாதுகையே யக யவன் கிருத பண்ணப்பட்டிருக்கின்ற ஆதரசன் பிரீத்தியை உடைத்தானவனாய்கொண்டு பவத்யாகா உனக்கு க்ஷணம் கொஞ்ச காலம் கிம் குருதே கைங்கரியம் செய்கிறானோ அகிஞ்சன ஸ்யாபி ஒன்றுமில்லாதவனாயிருந்தாலும் தஸ்ய அவனுக்கு ஷீக்ரம் விரைவில் புரந்தராத்யாக இந்திரன் முதலானவர்கள் ப்ரூகிங்கராக புருவத்தை பார்த்து வேலை செய்பவர்களாக பவந்தி ஆகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. அதாவது இந்த ஸ்லோகத்தில் யார் ஒருத்தர் உண்மையான பிரீத்தியோட பாதுகைக்கு கொஞ்ச காலம் கைங்கரியம் பண்ணால் கூட போதும், க்ஷணம் கொஞ்ச காலம் கைங்கரியம் பண்ணாலும் அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பதவி இல்லை, பட்டம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, எதுவுமே இல்லை, அகிஞ்சனஸ்யாபி ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தால் கூட அவனுக்கு எப்பேற்பட்ட பதவி கிடைக்கும் அப்படின்னா இந்திரன் முதலானவர்கள் அவளோட புருவ அசைவுக்கு வேலை பண்ணுவாளும், அப்பேற்பட்ட ஒரு பதவியும் பட்டமும் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது யார் ஸ்ரத்தையோட பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணுறாளோ அவா காலால் இட்ட வேலை தலையால் பண்ணுற மாதிரியான லெவலுக்கு அவள் உயர்த்தப்படுவா. இந்திரன் முதலானவர்கள் அவளோட புருவ அசைவுக்கு வேலை பண்ணுவா அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம அதை பிக்சரைஸ் பண்ணுறது அப்படின்னா, வாஸ்தவத்திலேயே நம்ம பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னா பாதுகைக்குன்னு நம்ம என்ன கைங்கரியம் பண்ண முடியும்னா ஆற்றுல ஆராதனம் பண்ண முடியும், ஸ்ரீபாதீர்த்தம் எடுத்துக்க முடியும், அந்த மாதிரி கைங்கரியமாக இருந்தாலும் சரி, இல்லை பெருமாளோட திருவடிக்கு ஏதான கைங்கரியம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ நம்ம எது பண்ணாலுமே, இல்லை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு பண்ணுறதா இருந்தாலும் அது பாதுகைக்கு பண்ணுற கைங்கரியம் தான். இப்படி பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளோட திருவடியிலேருந்து நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணுறோம், ஒரு பூ சேர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பெருமாள் அவர் கீழே அப்படி குனிஞ்சு அவரோட திருக்கண்கள் மூலமாக நம்மளை பார்ப்பார். அதனால தான் இங்கே பதம் சரோஜ ஈக்ஷண தாமரை பூ போன்ற கண்களை உடைய அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு. ஆக பெருமாள் தன்னோட திருக்கண்களால் நம்மளை பார்த்தார் அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளுடைய பாபங்கள் அகன்று போயிடும். நம்ம இந்த கைங்கரியம் நம்மளோட நோக்கம் பெருமாள் நம்மளை பார்க்கணுங்கிறது இல்லை, இந்த கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது தான். பாதுகைக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் உண்மையான பிரீத்தியோடு நம்ம பண்ணும்போது பெருமாளோட அந்த திருக்கண்களோட கடாட்சமானது நமக்கு கிடைக்கும். அப்படி நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு எந்த விதமான கைங்கரியத்தையும் பெருமாள் கொடுப்பார். இது ஹம்ச சந்தேசத்தில் சுவாமி ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக சாய்ப்பார். ஹம்ச சந்தேசங்கிறது சுவாமி எழுதின ஒரு காவியம்தான். அதாவது என்னென்னா, சீதையை பிரிஞ்சு ராமன் வருத்தப்படும் போது அப்போ ஒரு ஹம்சத்தை தூது விடுறார் சீதைக்கிட்ட. அப்போ அந்த ஹம்சத்துக்கிட்ட சொல்கிறார், நீ எந்த ரூட்டில் போகணும், எப்படி போகணும், எப்படி அந்த இடத்த அடையணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு காவியம் அது ஹம்ச சந்தேசம். அதில் நீ போகிற வழியில் காஞ்சிபுரம் வரும், அப்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகமாக சுவாமி அதில் எடுத்திருப்பார் ஹம்ச சந்தேசத்தில். சார ஆஸ்வதி சவனக விஷாம் ஸ்வமினத்தே சதேவகா சுத்தம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் சக்ஷுஷாம் பாகதேயம் அங்கீகுர்யாத் வினதம் அமிர்தாசார சம்வாதிபிஸ்துவாம் ஆவிர்மோதை மோதைஹி அபிமதவர ஸ்தூலலக்ஷைர் கடாட்சைஹி அப்படின்னு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஹம்சத்துக்கிட்ட சொல்கிறாராம் பெருமாள் ராமபிரான், நீ பறந்து போகும்போது
உன்னுடைய தலைவனான நான்முகன், அதாவது ஹம்சம் வந்து நான்முகனோட வாகனம். அதனால் அந்த ஹம்சத்துக்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய தலைவனான நான்முகன் இயற்றிய யாகத்தில் அளிக்கப்பட்ட அந்த ஹவிசுகளை சுவைத்தவனும். அங்கே வந்து பிரம்மா வந்து அங்கே முதல்ல அங்கே தான் வந்து அவர் உற்சவம் பண்ணுறார். காஞ்சிபரதன் அதுலேருந்து தான் வந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இதில் சொல்கிற அந்த தலைவனான நான்முகன் இயற்றிய யாகத்தில் அளிக்கப்பட்ட ஹவிசுகளை சுவைத்தவனும், வேதங்களுக்கு தூய்மையான கண்கள் போன்றவனும், கண்களுக்கு பாக்யவானாகவும் உள்ள வரதன் இருக்கிறான். அவன் உன்னை கடாட்சிக்கும் போது அமிர்தமழை போன்று ஆனந்தத்தில் நீ இருப்பாய். கேட்டவர்களுக்கு கேட்டதற்கு மேலேயே தரும் தனது கடைக்கண் பார்வையால் தனக்கு கைங்கரியம் செய்யும்படி உன்னை அவன் அணைத்து கொள்வான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆக பெருமாளோட அந்த திவ்ய சக்ஷு, அந்த அவரோட அந்த பார்வையானது நம்ம மேலே விழுந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஹம்ச சந்தேசத்தில் சுவாமி இதை சாய்ச்சிருக்க. கேட்டதுக்கு மேலேயே தரும். அதனால தான் அவர் வரதன், வரத்தை அப்படியே கொற்றவர் நமக்கு. முக்தி மழை தரும் முகில் மன்னன் வந்தார் அப்படின்வார். முக்தி மழை, அதாவது எங்கேயோ எத்தனையோ பேரில் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, முக்தி மழை தரவர் அவர். ஆக கேட்டதுக்கு மேலேயே தரும் கடைக்கண் பார்வையால் அவர் என்ன தருவார் அப்படின்னா, தனக்கு கைங்கரியம் செய்யும்படி உன்னை அவன் அணைத்து கொள்வான் அப்படின்னு. ஆக இந்த ஸ்லோகத்துலேயும் பெருமாளோட அந்த கண்களை பற்றி சொல்கிற, தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடைய பெருமாள். இப்போ நம்ம பாதுகைக்கோ அல்லது அந்த பாதுகைக்கு சாமியமான நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கோ நம்ம கைங்கரியம் பண்ணும்போது நிச்சயமாக பெருமாளோட பார்வையானது நம்ம மேலே படும். நமக்கு எப்படியுமே நமக்கு பிரபத்தி மார்க்கத்தில் நமக்கு மோட்சபலன் நிச்சயமாகவே உண்டு. நாம் முக்தர்களாக ஆகி நம்ம வைகுண்டத்துக்கு போகும்போது நம்ம பெருமாளோட அந்த திருவடியில் போய் நம்ம சேவிக்கும்போது இந்திரன் முதலான தேவர்கள் பக்கத்தில் நின்றுண்டே இருந்தால் கூட நம்ம வந்து முக்தர்களாகும். அவள்லாம் வெறும் தேவர்களாக தான் இருப்பாள். ஆக அவள் நம்ம புருவத்தை பார்த்து வேலை செய்பவர்களாக ஆகிறார்கள் அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப அழகாக சாய்ச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். என்னென்னா, பெருமாளோட அந்த திவ்ய கடாட்சம் நம்ம மேலே பட்டுதுன்னா அது எப்போ படும்? நம்ம பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணோன்னா, நமக்கு பெருமாளோட பார்வை நம்ம மேலே பட்டுதுன்னா இந்திரன் முதலானவர்கள் கூட நம்முடைய புருவத்தை பார்த்து வேலை செய்பவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு தலை கட்டுகிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.